ஓகே, வாங்க இன்னைக்கு லார்ட் முருகப்பெருமானை பற்றி பார்க்கலாம். லார்ட் முருகன்கிறவர் சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு பவர் தான். முருகன் பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பார். சின்ன வயசுலேயே சூரபத்மன், தாரகாசுரன் ஏகப்பட்ட அசுர ராட்சசர்களை கொண்டு இருக்காரு. முருகப்பெருமான் சிவசக்தியோட மகனாகவும் இருக்கார். சிவனோட நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளாக பொறிச்சு தண்ணியில் விழுந்து அதுதான் 6 எனர்ஜியாக மாறி 6 முகங்கள். முருகனுக்கு ஒரு பேரே இருக்குது. அப்புறம் முருகன் கையில் சக்தி வாய்ந்த வேல் இருக்குது, அம்மன் கொடுத்த வேல். அந்த வேலை வச்சு தான் சூரபத்மன், தாரகாசுரன் ஏகப்பட்ட அசுர ராட்சசர்களை கொண்டு இருக்காரு. முருகப்பெருமானால் எல்லாமே பண்ண முடியுங்க. இவர்கிட்ட இல்லாத எல்லா சக்தியும் இருக்குது. இவரோட சக்தி கற்பனைக்கு அப்பாற்பட்டது. இவரால் பண்ண முடியாத விஷயம் இல்லை. இவரால் எல்லாமே பண்ண முடியும். ஒன்றொன்னா இவரோட பவர்ஸை பற்றி பார்ப்போம். சரி, ஓகே, வாங்க இப்போ டேரெக்டாக இவரோட பவரை பற்றி பார்ப்போம். முதல்ல முருகப்பெருமான் கம்ப்ளீட்டாக ஒரு இம்மார்ட்டல், அதாவது சாவே இல்லை. இவரை யாராலையும் கொல்லவே முடியாது. இவரோட சக்திங்கிறது இன்ஃபினிட்டி, அதாவது இவர் சக்திக்கு எல்லையே கிடையாது. இவரால் தன் சைஸை எவ்வளோ பெருசு வேணால் உயரமாக வளர முடியும். யூனிவர்ஸ் தாண்டி மல்டிவர்ஸ், மெகாவர்ஸ், ஆம்னிவர்ஸ் அதையும் தாண்டி பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட இடத்துலையும் சைஸை பெருசாக வளர முடியும். அதே மாதிரி நம்ம வைரஸுக்கு கீழே சின்னதாகவும் இவரால் மாற முடியும். இவர் சக்திங்கிறது நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட சக்தியாக இருக்கும். இவர் கம்ப்ளீட்டாக ட்ரூ ஆம்னி பொட்டன், ட்ரூ ஆம்னி ப்ரெசன்ட், ட்ரூ ஆம்னிசென்ட். இவரால் எல்லாமே பண்ண முடியும். 5 எலமெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது நீர், நிலம், காற்று, ஆகாயம், சொல்லுமில்ல பஞ்சபூதங்கள் எல்லாமே இவரோட கண்ட்ரோல் கீழே தான் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா இவர் சிவசக்தியோட வடிவமாக இருக்கார். இவரால் எல்லா லாவையுமே சேஞ்ச் பண்ண முடியும். எல்லா லாவையும் க்ரியேட் பண்ண முடியும். எல்லா பவர்ஸுமே இருக்குது. இவர்கிட்ட இல்லாத சக்திங்கிறது கிடையாது. எல்லா சக்தியும் இருக்குது. அதுவும் எல்லையே இல்லை. அதே மாதிரி யூனிவர்ஸ் கிரியேட்டர், அதாவது ஒரு முழு பிரபஞ்சத்தையும் உருவாக்க முடியும். யூனிவர்ஸ் டிஸ்ட்ராக்ஷன், அதாவது ஒரு முழு பிரபஞ்சத்தையும் அழிக்கவும் முடியும். என்ன வேணால் முருகரால் பண்ண முடியும். இவருக்கு எந்த வெப்பன்ஸாலையும் இன்னும் பண்ண முடியாது. நீங்கள் பிரம்மாஸ்திரம் மட்டும் இல்லை, நீங்கள் நாராயணாஸ்திரம், பாசுபதாஸ்திரம் எது விட்டான்னு அது முருகன்கிட்ட ஒர்க் ஆகாது. முருகன்கிட்ட வந்த உடனே அது பூ மாலைகளாக மாறிடும். இவர் கம்ப்ளீட்டாக வார் காடுன்னு சொல்லணும். போரனோட கடவுள் தான் முருகர். இவர் போரில் இவரை யாராலையும் வெல்ல முடியாது. எப்பேற்பட்ட சுப்ரீம்ஸானாலும் முருகன்கிட்ட மோதுனா தோற்றுருவாங்க. இவரோட சக்திக்கு எல்லையே இல்லை. அதே மாதிரி இவரால் தன்னைப்பால் எக்கச்சக்கமான முருகனை டூப்ளிகேட் பண்ண முடியும். அப்படி எக்கச்சக்கமான முருகனை க்ரியேட் பண்ணுறாரு இல்லையா, அந்த எல்லா முருகனுக்கும் இவருக்கு ஈக்குவல் லெவலில் பவர் இருக்கும். இவரால் டைம் ட்ராவல் பண்ண முடியும். பேசிக்காக முருகனால் எல்லாமே பண்ண முடியும். டெலிபோர்ட் ஆக முடியும், இன்னொருத்தங்களையும் டெலிபோர்ட் பண்ண முடியும், இன்ஃபினிட்டியாக மாற முடியும், இன்டான்ஜிபிளியாக மாற முடியும். யாரை எந்த காலகட்டத்துக்கு வேணால் அனுப்ப முடியும். இவராலேயும் எல்லா காலகட்டத்தையும் சர்வே பண்ண முடியும். எல்லா ரியாலிட்டியுமே சேஞ்ச் கூட முருகனால் பண்ண முடியுங்க. அதே மாதிரி இவரை நம்ம என்னதான் தமிழ் கடவுள்னு சொன்னோன்னு இவருக்கு எல்லா பாஷையும் தெரியுங்க. வாயில்லாத ஜீவன் பேசும் பார்த்தீங்களா, அந்த பாஷையும் கூட முருகருக்கு புரியுங்க. இவரால் எல்லாமே பண்ண முடியுங்க. பூமியில் ஒரு புழு பூச்சி இறந்தாலும் கூட அது முருகப்பெருமானுக்கு தெரியும். 8000 பிரபஞ்சங்களில் என்னென்ன விஷயம் நடக்குதோ எல்லாமே முருகனுக்கு தெரியும். இவர் கம்ப்ளீட்டாக ட்ரூ ஆம்னிசென்ட்டாக இருக்கார். இவருக்கு தெரியாத விஷயம்ன்ட்டு ஒன்றுமே கிடையாது. எல்லாமே பண்ணுவாருங்க. இவருக்கு பண்ண முடியாத விஷயம்ன்ட்டு ஒன்றும் இல்லை. யூனிவர்ஸ் தாண்டியும் கூட இவரால் எல்லாமே பண்ண முடியுங்க. இவர் நினச்சாருன்னா எல்லா பிரபஞ்சத்தையும் க்ரியேட் பண்ணுவார், டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுவார். எல்லா விஷயமே முருகரால் பண்ண முடியுங்க. முருகரால் அதே மாதிரி முருகப்பெருமானால் எல்லா விதி அமைப்பையும் மாற்ற முடியுதா. ஃப்யூச்சரில் இவனுக்கு இதாப்பா நடக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் முருகன் நினச்சா அந்த விதியோட லைட்டோட அமைப்பையே மாற்றிடுவாருங்க. எல்லா விஷயம் பண்ணுவார். எல்லா தேவர்களையும் சின்ன வயசில் தோற்கடிச்சிருக்காரு. இந்திரன் முதல் கொண்டு யமதர்மன், சூரிய தேவன் எல்லா தேவர்களையும் அசால்ட்டாக அடித்து நொறுக்கியிருக்காரு. இவரால் பண்ண முடியாத விஷயம்ன்ட்டு எல்லாம் இல்லை. எல்லாமே பண்ண முடியும் இவரால்.
அதே மாதிரி முருகப்பெருமான ஒரு இமார்டல் பிரேக்கருங்க, அதாவது சாவே இல்லாதவங்களை கூட கொல்ல முடியும். சேம் டைம் சாகக்கூடிய கண்டிஷனில் இருக்கிறவங்க சாவே இல்லாதவங்களாக மாற்ற முடியும். கிட்டத்தட்ட அவங்கள ஆம்னி பட்டன் லெவலுக்கு பவர் கொடுத்து ஒரு யூனிவர்ஸையே க்ரியேட் பண்ணுற அளவுக்கு பவர் கொடுக்க முடியும். முருகரால் எல்லாமே பண்ண முடியுங்க. யாரை எந்த காலகட்டத்துக்கு வேணால் அனுப்ப முடியும். இவரால் எல்லா காலகட்டத்தையும் சர்வே பண்ண முடியும். யாரை எந்த உருவத்துக்கு வேணாலும் மாற்ற முடியும். இவரால் எல்லா உருவத்தையும் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, அவரோட அல்டிமேட் ஃபார்மான ஆறுமுக ஃபார்மெல்லாம் எடுத்துட்டாருன்னா கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட மல்டிவர்ஸையே ரூல் பண்ணுவாருங்க. அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. ஆல் யூனிவர்ஸையும் க்ரியேட் பண்ணுவார், டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுவார். யூனிவர்ஸ் தாண்டி ஆம்னிவர்ஸ், மெகாவர்ஸ், பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட இடத்துலையும் கூட முருகன் இருப்பாருங்க. அந்த ஆறுமுக பாம்பில் எல்லா விஷயமே முருகனால் பண்ண முடியும். உண்மையை சொல்ல போனால் நம்ம பிரம்மாவால் கூட மல்டிவர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியாதுங்க. ஆனால் முருகரால் எல்லா ரியாலிட்டியுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். எல்லா லைஃப்பையும் சேஞ்ச் பண்ண முடியும். ஹியூமன் லைஃப்பை முருகருக்கு தெரிஞ்ச எல்லா பவரையும் நான் சொல்லிட்டேன். ஓகே காய்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.